ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். முதலாவது அடங்கியிருங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஏற்ற காலத்தில் உயர்த்துக்கிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்மள இடத்துல சொல்லுகிறது என்னென்னா, அவரது பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள்ளா ஒன்றும் பண்ணாதீங்க, அவருடைய கைக்குள்ளே நீங்கள் உங்களை மறைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதை இன்னும் கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாமா? இப்போது ஒரு தாய் அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா 9 மாதங்கள் அந்த குழந்தை அவங்களுடைய வயிற்றில் இருக்கும்போது தான் சரியான வளர்ச்சி, சரியான போஷாக்கு, சரியான உறுப்புகள் எல்லாமே வளர்ந்து அது பூரணப்படும் போது தான் அந்த குழந்தை 9 மாதம் கழித்து அது நம்ம டெலிவரி பண்ணுறாங்க. இதே அந்த குழந்தை 7 மாதத்தில் வந்ததுன்னா உறுப்புகள் இருக்கும், ஆனால் சரியான போஷாக்கு இருக்காது. உறுப்புகள் இருக்கும், ஆனால் சரியான வளர்ச்சிகள் இருக்காது. உறுப்புகள் இருக்கும், ஆனால் சரியான ஒரு திடமோ ஒரு பலனோ அந்த குழந்தைக்குள்ளே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த குறித்த நாள் வரைக்கும் இன்குபேட்டரில் அந்த குழந்தைய வைப்பாங்க. அந்த குழந்தைங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க கோல்டு பிடிக்கும், சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த நோயை அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே வெகு வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மள இடத்துல சொல்லுகிறது என்னென்னா, இந்த வசனத்தின்படி பாருங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் உயர்த்த விரும்பினோன்னா அவரது பலத்த கைக்குள்ள நம்மளை மறைச்சி அவருடைய நேரம் வர வரைக்கும் நம்ம அடங்கியிருக்கணுமா. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இப்போது ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். கரெக்டுங்களா இல்லையா? அந்த கருத்துக்குரிய காரியங்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தும்படிக்கு தேவன் சொல்கிறார், உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிருங்கள். நம்மளை உயர்த்தணுன்னா அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும். அந்த ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கியிருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நாங்கள் குறைவாய் அந்த குறைப்பிரசவமாய் வருகிற பிள்ளைகளாய் அல்ல, நீர் வைத்திருக்கிற நேரத்தை தாண்டி வெளியே வர்றவங்களா நாங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் நியமித்த நேரத்தில் நாங்கள் வெளியே வருகிற ஆண்டவரே பூரண ஆண்டவரே குழந்தைகளாய், ஆண்டவரே நல்ல வளர்ச்சி உள்ள போஷாக்குள்ள குழந்தைகளாய் நாங்கள் இந்த உலகத்துக்கு வரணும். அதுபோல் உங்கள் கரத்துக்குள்ளே எங்களை மறைத்து நீர் விரும்புகிற நேரத்தில் எங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தணுன்னா உங்கள் பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கைக்குள்ளே எங்களை நாங்கள் மறைத்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்கள் தான் உதவி செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை நம்பலை, யாரையும் நம்பல. ஆண்டவரே, உங்களை நாங்கள் நம்பியிருக்கோம்ப்பா. அந்த பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க அந்த பலத்த கையின் ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த பலத்த கையின் ஆண்டவரே சக்தியை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கரம் எப்படிப்பட்டது என்று தெரிந்தால்தான் ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே அந்த நேரம் வரைக்கும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீர் குறித்த நேரம் வரைக்கும் எங்களை உமக்குள்ளே மறைத்து நீர் குறித்த நேரத்தில் நாங்கள் வெளியே ஆண்டவரே தென்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தின்படி நிச்சயமாகவே நீர் எங்களை உயர்த்த போகிற ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள போகிறதற்காய், எங்களை அந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுடைய தலையை ஆண்டவரே நீர் அனைவரும் காண செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. அந்த நேரம் வரைக்கும் அடங்கி இருக்கத்தக்க ஆவியே நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உமக்கு அடங்கி இருக்கணும். ஆண்டவரே அப்பா, எந்த விதத்தில் ஆண்டவரே எங்களுடைய சுயம் மேலோங்க அதை படிக்கு, மாம்சம் மேலோங்க அதை படிக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய நேரத்துக்கு, உம்முடைய கரத்துக்கு நாங்கள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.